வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். சரி, இப்பொழுது காணொலிக்குள் வரலாம். இன்றைய தினம் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் செம்மணி பகுதியிலே அகழ்ந்து கொண்டிருக்கப்படுகின்ற புதைகுழிகள் தொடர்பாக பேசப் போகிறோம். அதே வேளையில் குச்சவெளி பகுதியிலே மீனவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகவும் இன்றைய காணொலியிலே பேசப் போகிறோம். பாருங்கள், காணொலிக்குள்ளே செல்லலாம். சரி, இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த அரியாலை சித்துப்பாத்தி மயானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மயானத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வாராய்ச்சிகள் கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த அகழ்வாராய்ச்சியின் பயனாக இப்பொழுது 7 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 7 முழுமையான எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சிறுவனும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்கள் பலருக்கு மறந்து போயிருக்கலாம், பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். நேற்றைய காணொலியில் கூட நான் விரிவாக தெரிவித்திருக்கிறேன் இந்த செம்மணி படுகொலைகள் எவ்வாறு இடம்பெற்றன என்று. இந்த செம்மணி படுகொலையோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற 20 பேரின் பெயர்கள் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனால் அந்த 20 பேரும் இன்று வரை கைது செய்யப்படவில்லை. 1996ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள், காணாமல் ஆக்குதல் தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகள் முறையாக இடம்பெறவில்லை. இந்த கிருசாந்தி குமாரசாமி தொடர்பாக இடம்பெற்ற விசாரணையில் சாட்சியம் அளித்த ஒரு இராணுவ அதிகாரி லன்ஸ் கோப்ரல் சோமவன்ச ராஜபக்ச இவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் 20 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த கால பகுதியில் அங்கே இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ அதிகாரிகள் மீது. இவர்கள் மீது ஒழுங்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவும் இல்லை, நடவடிக்கைகள் எடுக்கப்படவும் இல்லை. ஏற்கனவே 21 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றன. இப்பொழுது அவற்றோடு சேர்ந்து 7 வந்திருக்கிறது. சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களின் படி 400க்கும் மேற்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்பொழுது இருந்த ஊடக தணிக்கை, அப்பொழுது இதே போன்று யூடியூப் எல்லாம் அப்பொழுது இருக்கவில்லை. செய்திகளை வெளியிடுவதற்கு மக்கள் பயந்திருந்த ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்திருந்தது. ஒரு பூட்டிய சிறைக்குள் வைத்து மக்களை கொடுமை செய்த ஒரு நாட்களாக அவை இருந்திருக்கின்றன. பயங்கரவாத அழிப்பு என்ற பெயரிலே கைது செய்யப்பட்ட மக்கள் இவ்வாறு கொன்றொழிக்கப்பட்டார்கள். பயங்கரவாத அழிப்பு என்று பார்க்கின்ற வேளையில் இப்பொழுது ஒரு சிறுவனது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறுவன் என்ன பயங்கரவாதத்தை செய்தார் என்பதுதான் இப்பொழுது போன்றவர்களது கேள்விகளாக இருக்கின்றன. இப்படியாக பல்வேறுபட்ட புதைகுழிகள் அந்த பகுதியில் இருக்கின்றன என்று சோமவன்ச சொல்லப்படுகின்ற அந்த லன்ஸ் கோப்ரல் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஏன் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற கருத்துக்கள் இன்று வரை இருந்து வருகின்றன. 3 அடி பள்ளம் மட்டுமே தோன்றப்பட்டு புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த உடல்கள், அப்படியானால் அடித்து கொலை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் அந்த உடல் பாகங்களில் இருப்பதாகவும் எலும்புகள் எல்லாம் சிதைவடைந்து இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த நிலையில் எப்படியாக மனிதர்கள் துன்புறுத்தப்பட்டிருப்பார்கள் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் கேவலமான ஒரு மனிதனை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அடித்தே கொலை செய்யப்பட்ட உடல்கள் தான் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எலும்புகள் எல்லாம் நொறுங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த மனிதர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள்? இப்பொழுது தங்கள் பிள்ளைகளை, தங்கள் கணவனை, தங்கள் மனைவிமாரை தொலைத்து விட்டு தவிக்கின்ற அந்த உள்ளங்களுக்கு இந்த உடல்கள் மீட்கப்படுகின்ற போது எவ்வளவு பெரிய தாக்கமாக இருக்கும். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நிகழ்வின் எச்சங்கள் இப்பொழுதுதான் மீட்கப்படுகின்றன. அதுவும் தச்சலாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக அந்த அத்திவாரம் வெட்டிய போது அவை வந்தபடியால் கண்டுபிடிக்கப்பட்டன. இப்படி எத்தனை புதைகுழிகள் அந்த பகுதியில் இருக்க போகின்றனவோ தெரியாது. சோமவன்ச தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலே 400க்கும் மேற்பட்டவர்களை தாங்கள் சித்திரவதை செய்து படுகொலை செய்ததாக அவர் தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்களில் பல்வேறுபட்டவை பிளேட்டினால் கூட உடல்கள் வெட்டப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். இவற்றை மேற்கொண்ட இராணுவ அதிகாரியின் பெயரை கூட அவர் தெரிவித்திருக்கிறார். செம்மணி பகுதியிலே அந்த கிருசாந்தியின் கொலையோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற சோமவன்ச ராஜபக்ச வழங்கிய அந்த தகவலின் அடிப்படையிலே அப்போது பல்வேறுபட்ட தகவல்கள் பெறப்பட்டு பல புதைகுழிகள்
தோண்டி எடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த சொம்மவன்ச ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களில் சொல்லப்பட்டதாக இருக்கின்ற ஸ்ரீ ஜெயவர்த்தன என்று சொல்லப்படுகின்ற இராணுவ அதிகாரி, அப்துல் என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு இராணுவ அதிகாரி, இப்படியாக பல்வேறுபட்ட உயர் அதிகாரிகள் கீழே இருக்கின்ற சிப்பாய்களை காட்டிவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றதாகவே தெரிவிக்கப்படுகிறது. அதாவது அரியாலை பகுதியில் அமைந்ததாக சொல்லப்படுகின்ற சித்திரவதை, செம்மணி 6 என்று சொல்லப்படுகின்ற செம்மணிக்கு அருகே இருக்கின்ற கட்டிடத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற சித்திரவதைகள், அதே வேளையில் தபால்கட்டை சந்தையில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற சித்திரவதை முகாம், அரியாலை சனசமூக நிலையம் உள்ளடங்கலாக பெரும் இழப்பில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாம், அதற்குள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற சித்திரவதை முகாம், இவை தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டும் அப்பொழுது எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இந்த செம்மணி படுகொலையும் வெளியால் வந்திருக்காது. ஜோசப் பர்ராசிங்கம் எம்பி அப்பொழுது நாடாளுமன்றத்தில் சந்திரிகாவுக்கு இது தொடர்பாக எடுத்து கூறியதன் அடிப்படையிலே தான் இந்த விவகாரங்கள் கையில் எடுக்கப்பட்டு இராணுவத்தினரை விசாரித்தார்கள். அவர்களே விசாரித்து அவர்களால் கைது செய்யப்பட்டவர்களே நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நீதவான் தலைமையிலே அந்த புதைகுழிகள் அப்பொழுது தோண்டி எடுக்கப்பட்டிருந்தன. கிருசாந்தியும் அவரது உறவினர்களும் புதைக்கப்பட்ட புதைகுழிகள் இராணுவத்தினரால் அடையாளம் காட்டப்பட்டு அந்த இடத்திலிருந்து அவர்கள் தோண்டி எடுக்கப்பட்டார்கள். அதே வேளையில் இந்த சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களில் அப்போதிருந்த ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், புதைக்கப்பட்ட புதைகுழிகளில் இருந்து சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருப்பதாகவே அவர் தெரிவித்திருந்தார். அவர் வாக்குமூலம் அளித்து 1 வருடங்களின் பின்னரே சடலங்கள் தோன்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இது தொடர்பாக அவருக்கு பல்வேறுபட்ட கடிதங்கள் அந்த வேளையில் அவருக்கு அச்சுறுத்தலாக அனுப்பப்பட்டிருந்தன. அவை யாவும் மனித உரிமை ஆணைக்குழுவிலே ஒப்படைக்கப்பட்டு இருந்தன. கைது செய்யப்பட்ட மக்கள், பல்வேறுபட்ட மக்கள் கைது செய்யப்பட்டு அந்த வேளைகளில் அவர் சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு 50 பேர் இவர் மூலமாக இவருக்கு தெரிந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தலைகீழாக கட்டப்பட்டு பிளேட்டினால் கீறி கொலை செய்யப்பட்டு, மண்வெட்டிகளால் அடிக்கப்பட்டு, இது கொலை செய்யப்பட்டு குற்றியீரும் குலையுரிமாக புதைக்கப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தோண்டப்படுகின்ற அந்த சடலங்களும் அந்த பகுதியில் இருந்து கொலை செய்யப்பட்டவர்களாக இருக்கலாம் என்று இப்பொழுது எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. அந்த வேளைகளில் எதுவும் செய்ய முடியாதவர்களாக மக்கள் கூனி குறுகி நின்ற காட்சிகள் எங்கள் கண்முன் இப்பொழுதும் வந்து போய் கொண்டிருக்கின்றன. யாராலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. பாஸ் தருவதாக கூறி அழைக்கப்பட்ட 2 அடுத்த நாள் சடலமாக பார்க்கப்பட்டார்கள் என்று தெரிவித்திருந்தார் சோமவன்ச ராஜபக்ச. இந்த சோமவன்ச ராஜபக்ச அந்த இடத்தில் சிவில் காரியாலயத்திலே வேலை செய்தவர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இவர்கள் மேற்கொள்கின்ற சுற்றி வளைப்பின் போது அடையாளம் காணப்படுபவர்களது விலாசங்கள் சேகரிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்கள் பிடித்து வரப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஈவிரக்கமற்று பிளேட்டினால் கீறி ஒரு மனிதத்தை கொலை செய்கின்ற நபர்களை நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த ஸ்ரீ ஜெயவர்த்தன என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரியை என்னாலும் மறக்க முடியாது. எனக்கும் அவரை நன்றாக தெரியும். அவரை நான் இறுதியாக பருத்தித்துறை பகுதியில் அவரை கண்டிருக்கிறேன். செம்மணி என்ற புனை பெயரோடு அவர் பருத்தித்துறை பகுதியில் இருந்தார். அது பருத்துறையில் இருந்த பலருக்கு அவரை தெரிந்திருக்கும். இவர் அப்பொழுது அந்த புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு அதிகாரியாக இருந்துதான் பல்வேறுபட்ட இந்த கொலைகளை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குழியிலே 50 சடலங்கள் போடப்பட்டதாக சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். பார்ப்பதற்கு மெல்லிய புன்சிரிப்போடு எதுவும் தெரியாது போன்று நடந்து கொள்கின்ற இந்த ஸ்ரீ ஏவர்த்தனாவின் பின்பக்கம் யாருக்குமே புரியாது. இப்படியாக இது இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த புதைகுழிகள் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் அதே இராணுவத்தினர் சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலே அந்த இராணுவ அதிகாரிகள் இப்பொழுது கைது செய்யப்படுவார்களா? இப்பொழுது வந்திருக்கின்ற NPP அரசாங்கம் இவர்களை கைது செய்து மீண்டும் நீதியை நிலைநாட்டுமா? சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இவர் இப்படி கொலை செய்தார்கள். அவர் பேரெல்லாம் சொல்லியிருக்கிறார். யாரை கொலை செய்தோம், எவரை கொலை செய்தோம், இன்ன பேர் வழியா நாட்களை கொலை செய்தோம், இன்ன வீட்டுக்கு சென்று கணவன் மனைவியை அழைத்து வந்து அடித்து கொலை செய்தோம் என்று அவர் எல்லாம் சரியான பேர் விவரத்தோடு தெரிவித்திருக்கிறார். எனவே இவர் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுமா?
சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு NPP அரசாங்கம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக இருக்கிறது. 1996 தொடக்கம் 98ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த வன் செயல்கள் தொடர்பாக இது ஒரு இன அழிப்பு, எதுவுமற்ற நிராயுதபாணிகளாக நின்ற பொதுமக்களை பிடித்து அடித்து கொலை செய்த இன அழிப்பு. எனவே இது தொடர்பாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக இருந்து வருகின்ற அதே வேளையில் இப்பொழுது குச்சவெளி பகுதியிலே ஒரு மீனவர் ஒருவர் சுடப்பட்டிருக்கிறார். நாட்டிலே பயங்கரவாதம் இல்லை. மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்ற மீனவர்கள் மீது துப்பாக்கிகள் நீள்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஒரே நாடு ஒரே தேசம் என்று ஆட்சிக்கு வந்திருக்கின்ற உங்களது காலத்திலும் இப்படியான நடவடிக்கைகள் இடம்பெறுவது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. மக்களது பாதுகாப்பு எங்கே போய்கொண்டிருக்கிறது? நல்லது உறவுகளே, இவைதான் செய்தியாக இருக்கின்றன. இந்த கிருசாந்தியின் கொலை தொடர்பான முழுமையான காணொளி ஒன்று தருவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்கள், எப்பொழுது இந்த கொலைகள் நடைபெற்றன, ஏன் நடைபெற்றன என்பது தொடர்பாக முழுமையாக ஒரு காணொளி உங்களுக்கு தருவதற்கு நான் முயற்சிக்கிறேன். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.